لمن خلق الإنسان علمه البيان والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم الحج العرفة أو كما قال عليه الصلاة والسلام إلا قولهم الله خير متعودமாக الحمد لله صلوات والسلام لبرمان محمد مصطفى رسول كريم صلى الله عليه وسلم அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சுஹதா மக்கள் ஜமாஅத்தை அமர்ந்திருக்கும் இன்னும் வரக்கூடிய நல்ல அடியாரோடையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுமாகும் என்று கோயிலுடைய முதல் சலாத்தை தெரிவித்தால் இதோடைய ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த ஜும்மாவிலே நாயத்தோட தலைப்பு அதாவது அரஃபா நாளின் சிறப்புகள். இந்த ஜும்மாவின் நாளை அரஃபா நாளில் தான் நாம் போட்டு கொண்டிருக்கின்றோம். அரஃபா நாளிலே என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன? பொதுவாக அரஃபா நாளிலே 9 சிறப்புகள் இருக்கின்றன. அந்த 9 சிறப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு சொல்கின்றேன். முதலாவது சிறப்பு அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒரு யூதன் வருகின்றான். யூதன் கேட்கின்றான், அமீர் முஃமினீன் அவர்களே, உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா என்பதாக ஒரு யூதன் கேட்கின்றான். நீ எந்த கேள்வியாக நான் பதில் சொல்கின்றேன். அந்த யூதன் கேட்கின்றான், சூரத்துல் மாயிதாவிலே மூன்றாவது வசனம் அந்த வசனம் எங்கே இறங்கியது, எந்த நாளில் இறங்கியது, அது உங்களால் சொல்ல முடியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் சொல்கின்றேன், நான் இப்போது சொல்கின்றான், அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுகின்றோம் என்பதாக அதை இப்போது சொல்கின்றான். சூரத்துல் மாயிதாவிலே 3ஆம் வசனம் என்ன வசனம் சொன்னார்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பூர்த்தி செய்துவிட்டேன். வாத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நியமத்துகளை நான் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வரதைத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, தீனுல் இஸ்லாமை நாங்கள் பொருத்திக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா திருவசனத்தில் கூறுகிறார். இந்த வசனம் எந்த நாளில் இறங்கியது என்று சொன்னால் இந்த அரஃபா நாளில் தான் இந்த ஆயத்தை இறங்கியது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவது சிறப்பு, இந்த ஆயத்தை இறங்கிய நாள், இறங்கிய தினம் அரஃபா நாள். இது முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود. அதாவது ஷாஹித் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை, மஷ்ஹூத் என்று சொன்னால் அரஃபாவுடைய தினம் என்பதாக இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு வல் ஃபஜ்ர் வலயாலில் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர். வஷ்ஷஃபி என்று சொன்னால் இரட்டிப்பானது, வல் வத்ர் ஒற்றைப்படை என்று சொன்னால்
9வது நாளை குறிக்கும். 9வது நாள் அரஃபா நாளை குறிக்கும் என்பதாக இறைவன் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த 3 வசனமும் எப்ப இறங்கின்னு சொன்னால் இந்த அரஃபா நாளில் தான் இறங்கியது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார். 4வது சிறப்பு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அரபாவுடைய நாளை விட மிக சிறப்பான நாள் எதுவும் கிடையாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள். ஏன் அந்த நாள் சிறப்பானது? அல்லாஹ் தஆலா சொல்லினான், அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தான அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை முதல் வானத்திலே இறங்கக்கூடிய நாள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அது மாத்திரம் அல்ல, இந்த வானத்தில் உள்ள மலக்குகளிடம் பூமியில் உள்ளவர்களையும் அவர்களிடம் பெருமையாக பேசுகின்றார். அந்த அளவு இது 4வது சிறப்பு. பொதுவாக லைலத்துல் கத்ரை நாம் தேடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். அதாவது லைலத்துல் கத்ர் 21 அல்லது 23, 25, 27, 29 லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள். ஆனால் அரஃபாவுடைய நாளை பிறை 9 நீங்கள் தேட வேண்டாம். பிறை 9 அரஃபா நாள் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார். இது 4வது சிறப்பு. 5வது சிறப்பு, அதாவது துஆக்களிலே சிறந்த துஆ எது என்று சொன்னால் இந்த அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துஆ. அரஃபாவுடைய நாளிலே கேட்கக்கூடிய துஆ உடனடியாக கேட்டுக்கொள்ளப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எந்த துஆவை கேட்க வேண்டும் அதையும் சொன்னார்கள். குர்ஆனிலே ரப்பனா என்ற வார்த்தை 40 இடத்திலே வருகின்றது. அந்த ரப்பனா ஆதினா ஃபி துன்யா, அந்த ரப்பனா எங்கெல்லாம் வருகின்றதோ அதை வைத்து நாம் துஆ கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அஸ்மாஉல் ஹுஸ்னாவின் ஓதி துஆ கேட்டால் அந்த துஆ உடனடியாக மறுக்கப்படாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார். அது மாத்திரமல்ல, நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் கேட்ட துஆ என்ன தெரியுமா? அரஃபா மைதானத்திலே நபினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டார். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு செல்லவில்லை. அல்லாஹ் தஆலா அவர்களை கடைசியாக இந்த உலகத்திலே இறக்குவான். அதே மாத்திரமல்ல, அவர்கள் ஹஜ் செய்யாமல் அவர்கள் இறக்க மாட்டார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அதே முறையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜை முடித்தார்கள். முடித்த பிறகுதான் அவர்கள் வஃபாத்தானார்கள். அந்த அளவு நம்ம துஆக்களே சிறந்தது இந்த நாளிலே, அது இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே. அரஃபாவை நாள் இந்த வருடம் வெள்ளிக்கிழமை நடக்கின்றது. இந்த துஆவை நாம் துஆவை காலாக நாம் கேட்டுக்கொள்ளலாம். இந்த துஆ இந்த நாளிலே என்ன துஆ கேட்டாலும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, அந்த துஆக்களிலே இந்த துஆ சிறந்தது என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதாவது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து, அவனிடத்திலே ஆட்சியும் எல்லா புகழும் அவனுக்கு சொந்தமானது என்பதாக இந்த துஆவை கேளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இது 5வது சிறப்பு. 6வது சிறப்பு, லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த திக்ரை, இந்த துஆவை நாம் எந்நேரமும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வ லில்லாஹில் ஹம்த்,
இது 6வது சிறப்பு. 7வது சிறப்பு, இந்த நாளிலே அரஃபா நாளிலே யார் நோன்பு நோட்டாரோ, நோன்பு நோட்டால் என்ன வெகுமதி கிடைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இந்த நாளிலே அரஃபா நாளிலே யார் நோன்பு நோட்பாரோ 2 வருடங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார். இந்த நாளிலே நாம் நோன்பு நோக்க வேண்டும். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்று ஒரு நோன்பு கூடாது என்று சொல்வார்கள். அது உண்மைதான். ஆனால் அது நபிலான நோன்பு. ஏதாவது வழக்கமாக நம்ம நோன்பு நோட்டால் வேறொரு வெள்ளியை பிடிக்கலாம். ஆனால் இந்த நாள் மாற்று சம்பந்தப்பட்ட இந்த நாள் அரஃபாவினால் ஒரு நோன்பு தான். அது வெள்ளிக்கிழமை கொள்ளலாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார். 8வது சிறப்பு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட நாள். அதாவது பல லட்சம் பேர்கள் நரகத்தில் இருக்கின்றார்கள். இந்த நரகத்தில் உள்ளவர்கள் பல லட்சம் பேர்கள் விடுதலை செய்யப்பட்ட நாள் தான் இந்த நாள், அரஃபாவுடைய நாள். இறுதியாக கடைசியாக சிறப்பு, அதாவது பிறை 9 அரஃபாவுடைய நாள். அதே போல யௌமுன் நஹர் பெருநாளுடைய நாள். அதே போல ஐயாமு தஷ்ரீக் பிறை 11, பிறை 12, பிறை 13 ஆகிய நாட்களில் நோன்பு நோற்பது ஹராம். இந்த நாட்களிலே நான் நல்ல விதமாக சாப்பிட வேண்டும், குளிக்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். என்ன சொன்னால், இந்த நாளை நாம் பெருநாளாக கொண்டாட வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஆக அரஃபா நாளை நாம் கண்ணியமான முறையில் நாம் செயல்படுத்த வேண்டும். இந்த நாளை நாம் கேட்கக்கூடிய துஆவை நாம் முழுக்க இந்த நாள் முழுவதும் துஆக்களை நாம் ஈடுபட வேண்டும். அந்த நாட்களிலே என்ன துஆ கேட்டாலும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக அதே போல நாளை ஈதுல் அத்ஹா என்னும் ஹஜ் பெருநாள் தொழுது குர்பானி நாம் கொடுக்க வேண்டும். அந்த குர்பானியை நாம் கொடுக்க வேண்டும் சொன்னால் ரத்தமோ சதையோ நம்மை அடையாது. நாம் கொடுக்கக்கூடிய தக்குவா தான் நம்மை அடைந்து வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிட்டிருக்கின்றார். லா யனாலு அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலு தக்வா மின். அப்போ அரியோ அல்லது ரத்தமோ நம்மை அடைவதில்லை. நாம் கொடுக்கக்கூடிய உள்ளச்சத்தோடு குர்பானி கொடுக்கக்கூடிய தக்குவா தான் நம்மை அடையும் என்பதாக இறைவன் சொல்கின்றார். ஆக நாமும் நாளை பெருநாள் அன்று குர்பானியில் நல்ல முறையிலே தக்வா என்ற இறையச்சத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவரும் தந்தல் புரிவானாக. மேலும் நாளை ஹஜ் பெருநாள் தொழுகை ஆண்களுக்கு தோட்டத்திலே நாளை காலை 8 மணிக்கு தொழுகை நடைபெறும். பெண்களுக்கு சரியாக 8:30 மணி அளவில் அன்னை மகாலில் வைத்து தொழுகை நடைபெறும். மேலும் சென்ற வாரம் சொன்னது மாதிரி குர்பானி கொடுப்பவர்கள் அதாவது தோலை பெரிய பள்ளியிலே அன்புசலா பெரிய பள்ளியிலே ஒப்படைக்குமாறு நிர்வாகம் சார்பாக தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றனர். அதே போல இடையிலே ஒரு பெண்மணி திருநெல்வேலியில் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தாராளமான முறையிலே மருத்துவரை செய்யுங்கள். இந்த நாளிலே அரஃபா நாளிலே தாராளமாக நீங்கள் உதவி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மென்மேலும் பரக்கத் செய்வானாக. மேலும் இங்கு நம்மையும் ஒன்று கொண்டிருப்பதை போல் நாளை சூர பூஞ்சோலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய வாக்கியத்தையும் மேலும் அவர்களை கனவிலும் கண்டு தரிசிக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவரும் தந்தல் புரிவானாக என்று கூறி என் வார்த்தை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.